எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஊதியம் வேணும். ஒரு நாளைக்கு வேலைக்கு உண்டான ஊதியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணும். நிறைய பேர் சிங்கிள் பேரண்டாக வந்து வேலை செய்கிறாங்க. மெயினாக இப்போ திருப்பூருக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சம்பளம் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கலாம், ரேட்டு கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்னன்னாங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்கிற நாங்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த சேலரி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்க்கவோ, எங்களால் ஒரு நேரம் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கவோ ஒரு நேரம் முடியல. பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய திருப்பூர்ல யதார்த்தமா பனியன் தொழிலாளியா சஜினா தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கு திருப்பூர் பனியன் தொழிலாளர்கள்ல அதுவும் குறிப்பா பெண் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட விளக்கியிருக்காங்க. போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 65 ரூபா சம்பளத்துக்கு நான் சும்மா பழகலாம், வீட்டில் இருக்கிறதுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால போனேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கும். இன்ன வரைக்கும் ஒரு ரேட் அதிகம் பண்ணவோ சம்பளம் நாங்களே கேட்டுகிட்டே இருக்கோம். இன்னும் எல்லாம் விலைவாசி அதிகமாகிடுச்சு, எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் சம்பளம் இது பண்ணும்போது இன்னும் அதை விட கம்மியாக தான் போயிட்டுருக்கு தவிர இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சங்கத்தில் இணைஞ்சிருக்கேன். சங்கத்தில் இணைஞ்சு இப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த ரேட்டு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போராடி சரி ரேட்டு இது பண்ணிக்கலாம்னா இந்த மக்கள் அனுப்பிட்டு ஒரு பெண்களோட இதில் நாங்கள் போய் அமைப்பில் போய் இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஊதியம் வேணும். ஒரு நாளைக்கு வேலைக்கு உண்டான ஊதியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணும். லேடிஸ் ஜென்ஸே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பொங்கல் தீபாவளி அந்த டைம் வரும்போது சம்பளத்தோட விடுமுறை வேணும். சம்பளத்தோட எங்களுக்கு ஒரு வாரம் அப்படி 2 நாள் லீவ் அப்படின்னா சம்பளத்தோட விடுமுறை. இப்போ எங்களுக்கு எப்படி அப்படிங்கும்போது தீபாவளி பொங்கல் அப்படிங்கும்போது லீவ் இருக்குது, ஆனால் அந்த அன்னைக்கு சம்பளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸு பார்த்தீங்கன்னா மாதத்தில் அந்த மாதவிடாய் டைமில் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் கூட எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அமௌண்ட்டு பிரச்சனையாக இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், மற்ற செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது எங்களால்.